வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா மோட்டிவேஷன். ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேஷன் வேணும்னு யோசிப்போம். ஆனால் நமக்கு எல்லா நேரத்துலையும் மோட்டிவேஷன் இருக்காது. சில நேரத்தில் சுத்தமாகவே இருக்காது. காரணம், மோட்டிவேஷன் வந்து டைரெக்டாக கனெக்ட் டு நம்மளோட மூடும், நம்மளோட லைஃப்பில் எப்படி என்ன நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அதுவே நம்மளோட கஷ்டமான காலத்தில் மோட்டிவேஷன் சுத்தமாகவே இருக்காது. ஸோ நம்ம ஒரு மோட்டிவேஷனை எப்பயுமே ரிலே பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எதை ரியல் பண்ணி இருக்கணும்னா நம்மளோட ஆக்ஷனை பொறுத்து தான் நம்மளோட ரியல் க்ரோத் இருக்கும். இதை தான் வந்து கோப் பிரையன்ட், ஃபேமஸ் பேஸ்கெட் பால் பிளேயர், அவர் எப்பயுமே மோட்டிவேஷனுக்காக கவலைப்படவே மாட்டாராம். அவர் வந்து டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுந்துப்பார். 4 மணிக்கு எழுந்து ட்ரெயின் பண்ணுவார். மழை பெஞ்சாலும் சரி, குளிர்னாலும் சரி. அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு காரணம், அவர் வந்து மோட்டிவேட் ஆனனால அவர் ட்ரெயின் பண்ணல, அவர் வந்து இன்ஸ்பயர் ஆனார். அதுக்கப்புறம் அது வந்து ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மோட்டிவேஷன்ன்றது ஃபீலிங் மட்டும்தான், ரொட்டீன்ன்றது தான் சிஸ்டம். எப்பயுமே ரொட்டீன் வந்து நம்மளோட ஃபீலிங்கை கண்டிப்பாக ஜெயிக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான க்ரோத் ரிலேட்டிவ் வீடியோஸை பார்க்க எஸ்பிகே க்ரோத் ஸ்பார்க்கை பின்தொடருங்க. எஸ்பிகே ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.